தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய குழு ஆய்வு ரத்து செய்யப்பட்டு உள்ளது. விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் நாளை ஆய்வு செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் மத்திய குழு ஆய்வை ரத்து செய்து உள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய நடத்தவுள்ளதால் திட்டம் மாற்றப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தஞ்சை நெல் கொள்முதல் நிலையத்தில் தங்களுடைய நெல்லை காண்பதற்காக காத்து கொண்டிருந்த விவசாயிகள் திடீரென தஞ்சைக்கு வருகை தரும் மத்திய குழு திருச்சியிலிருந்து நாமக்கல் திடீரென விரைந்ததால் காத்திருந்த விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்ய மேற்கொள்ள உள்ளனர். விவசாயிகள் அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு தங்களுடைய நெல்லை காண்பதற்காக காத்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது திடீரென தஞ்சைக்கு வருகை தர இருப்பதால் குழு திருச்சியிலிருந்து நாமக்கல் திடீரென விரைந்ததால் இதனால் விவசாயிகள் ஏமாற்றத்துடன் அதிர்ச்சி அடைந்தனர். இதை குறித்து விவசாயிகள் கூறுகையில், இது ஒரு வரலாறு காணாத மழை. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இரண்டும் சேர்ந்து விவசாய நிலங்களை தாக்கியதால் இன்று பயிர்கள் முழுவதும் சேதமடைந்தது. அழுகிவிட்டதால் நெல்மணிகள் அனைத்து முளைக்க தொடங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் கடிதம் அனுப்பி மத்திய அரசு வருவதாக இருந்த நிலையில் விவசாயிகளுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தன. அந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வர சொல்லியிருந்தன. கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்தையும் பயிர்களையும் வயலில் மூழ்கியிருப்பதையும் பார்வையிட வருவதாக கூறியிருந்த நிலையில் மத்திய குழு வருகை தருவது சொன்னார்கள். அதனால் தஞ்சை வண்ணாரப்பேட்டை அருகே மத்திய குழு முதலில் வருவதாக தகவல் தெரிந்ததை அடுத்து வந்து காத்திருந்தன. மத்திய குழு ஆய்வு செய்யும் ஏதேனும் நிவாரணம் பெற்று தருவாம் என்று ஏக்கத்துடன் இருந்த காலையில் 9 மணிக்கே வருவதாக சொல்லியிருந்தார்கள். வருவதாக இருந்த நிலையில் மத்திய குழு தற்போது வரை இந்த குழு வரவில்லை என வேறு ஒரு பகுதிக்கு திடீரென பயணத்தை மாற்றியதால் இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என உடனடியாக காலத்துக்கு ஏற்ப உரிய நிவாரணம் உடனடியாக வழங்கிட வேண்டும். பிரீமியம் இன்சூரன்ஸ் தொகை அனைத்தையும் விவசாயிகளுக்கு நாங்கள் கட்டியுள்ளோம். தற்போது வரை நெல் சாகுபடி இந்த ஆண்டு கூடியிருக்கிறது. அதற்கான நன்மையும் உடனடியாக மத்திய அரசு எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என மத்திய அரசுக்கு வருகை என்றாலே உடனடியாக வந்து நிற்பார்கள். ஆனால் வரலாறு காணாத வகையில் இந்த ஆண்டு சொன்னபடி மத்திய அரசு நடந்து கொள்ளவில்லை என சாப்பாடு கணக்கும் எழுதுவதற்காகவும் பெட்ரோல் செலவு எழுதுவதற்காக மட்டும்தான் மத்திய குழு வந்திருக்கிறது என எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். வினிதா.